டயட்டில் இருக்கணும், நமக்கு தனியாக செஞ்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் எல்லாருக்கும் செய்கிற சாப்பாடையே பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா வாரம் 2 கிலோ வரைக்கும் குறையும். 21 days ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 8 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெயிட் செக் பண்ணாமே நான் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு. காலை எந்திரிச்சோன்னே பல்லு விளக்கிட்டு பச்சை தண்ணி குடிச்சிட்டு டீடாக்ஸ் வாட்டராக சோம்பை சீரகத்தையும் கொதிக்க வச்சு தண்ணி நல்லா ஆறிடக்கூடாது. குடிக்கிற சூடு நம்ம டீ குடிப்போம்ல அந்த சூட்டுக்கு குடிக்கணும். அப்புறம் காலை சாப்பாட்டுக்கு ராகி கூழ் மாதிரி செஞ்சு பழைய சாதத்தோட தண்ணி ஊற்றி அதை தான் சாப்பிட்டேன். தொட்டுக்கைக்கு முட்டை பொரியல். சாதம் சாப்பிடக்கூடாது. அந்த பழைய சாதத்தோட தண்ணியை வந்து நம்ம குடித்தோம்னா நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் எனக்கு சீட் டே மாதிரி ஒரே ஒரு பீஸ் வெங்காய பக்கடாவை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துட்டு அதனால் சாப்பிட்டேன். ஒரு பீஸோடு ஸ்டாப் பண்ணிட்டா ரொம்ப பிரச்சனை கிடையாது. அதை சாப்பிட்டு அதே டேஸ்ட்டில் எல்லாத்தையும் காலி பண்ணுறது தான் பிரச்சனை. ஒரு பீஸோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு பீட்ரூட் பொரியல், தயிர், ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து பன்னீர் திராட்சை தான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு, அதை தான் சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து வரகு அரிசியில் வந்து பொங்கல் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ரொம்ப கம்மியாகவும் பருப்பு வந்து அதிகமாகவும் ஒரு லோ கலோரிஸ் ஹை ப்ரோட்டீன் பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் நைட்டு வந்து தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாதுன்னு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த பொங்கல் வேக வைக்கிறப்ப போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்க தேவை கிடையாது. இந்த பொங்கலில் அதிகமான பருப்பும் கொஞ்சமாக தான் வரகரிசியும் போட்டு செஞ்சுருக்கேன். அப்புறம் மத்தியானம் வச்ச பீட்ரூட் அப்புறம் வெள்ளரிக்காய் வச்சு நைட் சாப்பாடு சாப்பிட்டாச்சு.